மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா போட்டியில் கோவை பிராணா யோகா மையத்தில் பயிற்சி பெறும் 14 பேர் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். கோவை, சரவணப்பட்டி, சீத்தாபுதூர் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் கோவை பிராணா யோகா மையத்தில் யோகாவை தொடர் பயிற்சிகள் வாயிலாக வழங்குவதுடன் தேசிய, சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் சாதனை படைக்கவும் ஊக்கம் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் மலேசியாவின் அண்மையில் இன்டர்நேஷனல் யூத் யோகா பெடரேஷன் மற்றும் மலேசியா யூத் யோகா பெடரேஷன், கோவை பிராணா யோகா மையம் ஆகியோர் சார்பாக சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கோலாலம்பூர் நகரில் நடைபெற்றது. இதில் கோவை பிராணா யோகா மையத்தின் நிறுவனர் ஜெயலட்சுமி மோகன்ராஜ் ஆகியோர் நடுவர்களாக கலந்து கொண்டனர். இந்தியா, துபாய், அமெரிக்கா, கனடா, மஸ்கட், சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த யோகா வீர, வீராங்கனைகள் கலந்து கொண்டு இதில் கோவை பிராணா யோகா மையத்தை சேர்ந்த 14 பேரும் பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வென்று அசத்தியுள்ளனர். பதக்கங்கள் பெற்று கோவை திரும்பிய வெற்றியாளர்களுக்கு காந்திபுரம் பகுதியில் உள்ள கோவை பிராணா யோகா மையத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதுகுறித்து கோவை பிராணா யோகா மைய நிறுவனங்கள் ஜெயலட்சுமி, மோகன்ராஜ் ஆகியோர் கூறுகையில், தற்போது உடல் ஆரோக்கியம், மன அழுத்தத்திலிருந்து விடுபட என பலர் எங்களது பிராணா யோகா மையத்திற்கு வருவதாகவும், ஆனால் இதுபோன்று வருபவர்கள் தேசிய, சர்வதேச போட்டிகளிலும் ஆர்வமுடன் கலந்து கொள்வதாகவும், ஆசிரியர்களாக சேவையாற்ற விரும்புவதாகவும் தெரிவித்தனர். மேலும் இதுபோன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெல்வதால் யோகாவில் குறித்த ஆர்வம் அதிகரிப்பதாக தெரிவித்தனர். பிராணா யோகா மையத்தில் பயிற்சி பெற்று பதக்கம் வென்ற பலரும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மட்டுமின்றி திருமணமான பெண்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. Okay, relax. Wait. Okay, relax. Relax. Okay, relax. Okay, sir, relax. Next. Okay, sir. Singapore analyst meet.
நீ பண்ண நல்லா பண்ணிடுவேன். சரி வேற வணக்கம். கோவை பிராணா யோகா சென்டர் சித்தாம்புதூர் மற்றும் சரணம்பட்டி பகுதிகளில் நடைபெற்று வருது. ஃபவுண்டர் ஜெயலட்சுமி மற்றும் மோகன்ராஜ் சார் இணைந்து 2 பேருமே மே 14 இருந்து 18 வரைக்கும் சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் மலேசியாவில் யோகா யூத் ஃபெடரேஷன் மலேசியா மற்றும் இன்டர்நேஷனல் யோகா யூத் ஃபெடரேஷன் இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்தினோம். அதுல இந்தியாவில இருந்து பல அன்பர்கள், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்க. பாருங்க, நம்ம சென்டர் சார்பாக 14 அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்க. தங்கம், வெள்ளி ஜெயிச்சிருக்காங்க. நிறைய வேற விதமான யோகா போட்டிகள்ல ஃபார்வர்ட் பெண்ட், ட்விஸ்டட், அட்வான்ஸ் போசஸ், இன்வெர்டட் ஆசனாஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்ல பண்ணி ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும் தனித்தனியா நடத்தி அதுக்கு பரிசுகளும் ஜெயிச்சு வந்திருக்கிறோம். அடுத்து நாங்க செப்டம்பர்ல ஸ்ரீலங்கா போறோம். மே மாசம் பாத்தீங்கன்னா ஜப்பான் போறோம். வேற கண்ட்ரீஸ்ல போய் யோகா பண்ணும்போது பல அயல்நாட்டு மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு, அங்க எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிந்து கொள்ள கலாச்சாரத்தை பற்றி ஒரு வாய்ப்பு, பிளஸ் நல்ல எல்லாரோட மிங்கிள் ஆறக்கு இது ஒரு சான்ஸ். சும்மா ஃபாரின் போயிட்டு ஜென்ரலா நம்ம பண்ணா கூட ஒரு கலையை இன்னொரு நாட்டிற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொறுப்போட போகும்போது அது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கு. பெண்கள் நிறைய பேர் யோகாக்கு வரணும், உங்களை நல்லா பாத்துக்கணும், இந்த கலையை பல பேர் சொல்லி கொடுக்கணும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம், என்னோட பேர் தனலட்சுமி. நான் வந்து இன்டர்நேஷனல் யோகா தெரபிஸ்ட் முடிச்சிருக்கேன், டிஎன்ஒய்எஸும் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நேஷனல் டீச்சராக ஆகிறதுக்காக இங்கே ஸ்டேட் லெவலில் முடிச்சு நேஷனல் லெவலில் வின் பண்ணி இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் தாய்லாந்து போயிருந்து வின் பண்ணோம். கோல்டு அடித்தோம். அடுத்தது மலேசியாலேயும் கோல்டு அடித்தோம். ஸோ யோகா வந்து கம்பல்சரி உமன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் பண்ண நீங்கள் ரொம்ப யூத்ஃபுல்லாக எங்கே இருக்கலாம், உங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்ட் அவுட் ஆகும், ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் வாழ்றதுக்கு கண்டிப்பாக யோகா செய்ய கண்டிப்பாக ஒரு யோகம் வேண்டும். நீங்க எல்லாரும் யோகா பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹர்ஷவர்தினி. நான் வந்து கோவை பிராணா யோகா சென்டர்ல வந்து ஸ்டூடெண்டா இருக்கேன். 5 இயர்ஸா யோகா பண்றேன். 5th இன்டர்நேஷனல் யோகா சாம்பியன்ஷிப் மலேசியால நடந்ததுல நான் 2nd பிளேஸ் அடிச்சிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு நான் இப்பதான் என்னோட போர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். நான் போர்ட்ஸ்ல வந்து 190 கட் ஆஃப் வச்சிருக்கேன். மெயின் காரணம் வந்து எதுக்கு கட் ஆஃப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதுக்கு, மார்க் இன்க்ரீஸ் ஆனதுக்கு வந்து யோகாவோட மெடிடேஷன் தான். எல்லாருமே ஸ்ட்ரெஸ்டாக போய் வந்து எக்ஸாம் எழுதும் போது நான் மட்டும் கொஞ்சம் யோகா பண்ணி அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணி என்னோட மைண்டை ரிலாக்ஸ்டாக போய் எழுதுனனால தான் 190 கட் ஆஃப் வந்துச்சு. அண்ட் தென் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் இப்போ வந்து யோகா பண்ணாங்கன்னா அவங்களோட டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக கீழே கொண்டு வரலாம். ஸோ எல்லாரும் யோகா பண்ணுங்க. தேங்க்யூ. என் பேர் ஆனந்தியா. நான் வந்து பிராணா யோகா சென்டர்ல ஸ்டூடெண்டா இருக்கேன் ஃபார் couple months now. எங்களை மலேசியா கூட்டிட்டு போனாங்க யோகா காம்படிஷன். We had a wonderful experience. Category 21 to 35 years old. I got the first place. I just want to say yoga changed my life. Yoga is an art. Like that, mudra is an art, asana is an art, meditation is an art, breathing is an art. So yoga is all about bringing harmony between your mind and body, and it's a beautiful thing and it has changed my life. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பேர் எஸ் நிஷோக் நாராயணன். நான் கோவை பிராணா யோகா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யோகா டீச்சர்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் டிப்ளமோ இன் யோகா டீச்சர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அண்ட் இப்போ நடந்த 5th இன்டர்நேஷனல் யோகா சாம்பியன்ஷிப்பில் நான் பார்ட்டிசிபெண்ட்டாக கலந்து
16 to 20 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் மலேசியாவில். யோகா வந்து என்னோட லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுதுன்னு சொன்னிச்சுன்னா, 10th வரைக்குமே நான் ஒரு பேக் ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல. இப்போ 10th அப்புறம் நான் ஒரு யோகா டீச்சர். இதை வந்து என்னாலேயே நம்ப முடியல. பிகாஸ் யோகா வந்து அதுக்கு ஒரு பவர் இருக்கு. இந்த மெடிடேஷனா இருக்கட்டும், ஆசனாஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் யோகா டீச்சர்ஸ் டிசிப்ளின். ஸோ அந்த டிசிப்ளின் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அந்த டிசிப்ளினை நான் ஃபாலோ பண்ணேன். எல்லா இடத்துலையுமே ஸ்கூல்ல இருந்து இப்போ காலேஜ், இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர் போறேன், எல்லா இடத்துலையுமே எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து யோகா ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அந்த யோகாவை நான் டெய்லியுமே பண்ணிட்டு இருக்கேன். யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா வந்து யோகா பண்ணணும். யோகா பண்ணீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே தனித்துவமாகவும் இருப்பீங்க, உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. அனைவரும் யோகா செய்யணும். வாழ்க வளமுடன். வணக்கம், என் பேர் பி கீத்ரோஹன். நான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ நடந்த 5th இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப் மலேசியாவில் நடந்துச்சு. என்னோட ஏஜ் கேட்டகரி 13 to 14 இயர்ஸில் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் ஆயிருக்கேன். ஸோ அதில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு யோகா. ஸோ இப்போ நீங்கள் வந்து யோகா பண்ணுறதுனால உங்கள் மைண்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் யோகா பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் அரவிந்த் சாமி. நான் சிவில் இன்ஜினியராக இருக்கேன். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் இருக்கேன். மைண்ட் ரெஸ்ட்டு இதுக்காக தான் யோகாக்குள்ளேயே இருந்தோம். ஆனால் இப்போ அதெல்லாமே முடிஞ்சு இப்போ நல்ல ஒரு நிலைக்கு வந்து மலேசியா போய் அங்கே ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ இங்கே வந்து நல்லபடியாக இருக்கோம். அதனால் எல்லாரும் யோகா பண்ணணும்னு மனதார வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் யோகா செய்யணும். தேங்க்யூ.